வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஒரு 20 பார்த்துடலாம். அது எல்லாமே நம்ம டெய்லி வீட்டில் பேசுகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடுங்கள். ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம பேசினா, நானே டென்ஷனாக இருக்கேன், கொஞ்சம் என்னை தனியாக விடு, எட்ட போயிடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் லீவ் மீ அலோன். லீவ் மீ அலோன். அடுத்தது டோன்ட் டாக் நான்சென்ஸ். அதுக்கு தமிழ் அர்த்தம் முட்டாள்தனமாக பேசாத, அர்த்தமில்லாமல் பேசாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டாக் நான்சென்ஸ். அடுத்தது ஜஸ்ட் லிசன் அப்படின்னா கேளுங்கள், கேளு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம பேசுறதே காதில் அவங்க அம்மா வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸ் தான் ஜஸ்ட் லிசன் அப்படின்னா கேளுன்னு அர்த்தம். ஜஸ்ட் லிசன். அடுத்தது டோன்ட் ஜோக், நகைச்சுவை வேண்டாம். ஏதோ ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும், அந்த டைமில் கூட சில பேர் காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க டென்ஷன் ஆகிட்டு பேசுவாங்க, ஏய் இப்போ போய் ஜோக் பண்ணிட்டு இருக்காது, டோன்ட் ஜோக், டோன்ட் ஜோக். அடுத்தது ஹாவ் அ ஹார்ட், இரக்கம் காட்டு. ஏய் கொஞ்சம் இரக்கம் காட்டுப்பா, ஏன்ப்பா இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாக பேசலாம்ல. அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் ஹாவ் அ ஹார்ட். ஹாவ் அ ஹார்ட். அடுத்தது ப்ளீஸ் ட்ரை அகெயின், மீண்டும் முயற்சிக்கவும். ஒரு விஷயத்த ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணிட்டு நல்லா வரலன்னா சில பேர் விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி விடக்கூடாது, இது இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் ப்ளீஸ் ட்ரை அகெயின். ப்ளீஸ் ட்ரை அகெயின். அடுத்தது ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ், நான் மிகவும் சங்கடமாக உணர்கிறேன். ஒருத்தவங்க நம்மளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாக்கா லைட்டாக ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணுற டைமோ, இல்லை ஒருத்தவங்கள பிடிக்காதவங்கள பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிறதுக்கே பிடிக்காது, ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஃபீலிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ். ஐ ஃபீல் வெரி எம்பாரஸ். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, திரும்பி போ, அதுக்கு என்னங்க ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5. ஆன்சர் கோ பேக். ஆன்சர் எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்க? கரெக்டாக சொன்னவங்களுக்குலாம் ஒரு கிளாப். அடுத்தது டோன்ட் இரிட்டேட் மீ, என்னை எரிச்சலடைய செய்யாதே. எரிச்சல் ஊட்டாத, எட்ட போயிடு, ரொம்ப நான் கடுப்பாக இருக்கும், கோபமாக இருக்கேன், எரிச்சல் ஊட்டாத அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் டோன்ட் இரிட்டேட் மீ. டோன்ட் இரிட்டேட் மீ. அடுத்தது டோன்ட் பி சில்லி, ரொம்ப அசட்டுத்தனமாக இருக்காத, அசடாக இருக்காத, ஒன்றுமே தெரியாத இருக்காத அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுதான் டோன்ட் பி சில்லி. டோன்ட் பி சில்லி. அடுத்தது ஹோல்ட் யூர் டங், இல்லைன்னா மைண்ட் யூர் வேர்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு தமிழ் அர்த்தம் வாய் அடக்கி பேசு. ரொம்ப அதிகமாக வாய் பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பேசுகிற ஒரு சென்டென்ஸ் தான் ஹோல்ட் யூர் டங், இல்லைன்னா மைண்ட் யூர் வேர்ட்ஸ். அடுத்தது லுக் அஹெட், அதுக்கு தமிழ் அர்த்தம் முன்னால் பார், முன்னாடி பாரு. குழந்தைங்கிட்டலாம் பேசும்போது முன்னாடி பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் லுக் அஹெட். லுக் அஹெட். அடுத்தது சென்ட் திஸ் புக் பை கொரியர், இந்த புக்கை கொரியரில் அனுப்பு அப்படின்னு நம்ம யார்கிட்டயும் சொல்கிறோம்ல, அதுதான் சென்ட் திஸ் புக் பை கொரியர். சென்ட் திஸ் புக் பை கொரியர். அடுத்தது ஸ்பீக் யுவர் மைண்ட், உங்கள் மனதில் பட்டதை பேசுங்கள். உங்கள் மனசில் என்ன இருக்கு சொல்லுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் ஸ்பீக் யுவர் மைண்ட். ஸ்பீக் யுவர் மைண்ட். அடுத்தது லெட் மீ 1 lakh மணி. லெட் மீ 1 lakh, ஃப்ரெண்டுக்குள்ளே பேசுகிறோமோ, ஒரு பிரதர் சிஸ்டருக்குள்ளே பேசுகிறோமோ, லெட் மீ 1 lakh மணி அப்படின்னா எனக்கு 1 லட்சம் கடன் கொடு. அதுக்கு லெட் மீ 1 lakh மணி. லெண்டுனா கடன் கொடுக்கறது, லெட் மீ 1 lakh மணி. அடுத்தது மைண்ட் யுவர் பிஸ்னஸ், உங்கள் வேலையை பாருங்க, உன் வேலையை பாரு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் மைண்ட் யுவர் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். சில பேர் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே உன் வேலையை பாரு நீனு அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் தான். அடுத்தது கம் டு த பாயிண்ட், விஷயத்துக்கு வா. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் என்ன சொல்ல வரன்றதை சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம சொல்கிறோம் விஷயத்துக்கு வா, ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். அதுக்கு இங்கிலீஷில் கம் டு த பாயிண்ட். கம் டு த பாயிண்ட். அடுத்தது ப்ளீஸ் கீப் இன் டச், அதுக்கு தமிழ் அர்த்தம் தயவுசெய்து தொடர்பில் இருங்கள். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் பார்க்காம பேசாமல் இருந்துட்டு திடீர்னு மீட் பண்ணும்போது
ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்கிறது தான். பேசாமல் இருக்கக்கூடாது, டச்சில் இருக்கணும். சரி, அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் கீப் இன் டச். ப்ளீஸ் கீப் இன் டச். அடுத்தது திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசும் முன் யோசியுங்கள். பேசுறதுக்கு முன்னாடி யோசி. நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிற, அவங்க என்ன நினைப்பாங்க? பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்னால அப்படி நம்ம பேசுகிறோம்ல, அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அடுத்தது ப்ளீஸ் ரிப்ளே, ஆன்சர் மீ. இது ரெண்டுமே ஒரே தமிழ் அர்த்தம் தான். தயவுசெய்து பதில் சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ப்ளீஸ் ரிப்ளே, ரிப்ளே மீ, ஆன்சர் மீ. உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. தயாராக இரு, தயாராக இரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன ஆன்சர்னு காமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் பேசி பழகணும். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் பேசி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.